இருக்கிற கருணை ஆதரை உற்று நோக்குவோம். துன்பம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இருக்கும், நம்மோடு அது பயணிக்கிறது. ஆனால் தளரா மனதோடு நாம் இருக்கிற போது கடவுள் நம்முள் செல்வமாயிருக்கிறார். அந்த செல்வமாயிருக்கிற கடவுள் துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கான மன உறுதியை, வலிமையை நோக்கியிருக்கிறார். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனாலும் உங்கள் துன்பம் இன்பமாக மாறும் என்ற ஆழமான கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளத்தை உணரும்படி ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அருமையான செய்தியை தந்திருக்கிறீர். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற பல்வேறு இடர்பாடுகள், எங்களுடைய வாழ்வில் வருகிற கஷ்டங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது நீர் அருகில் இருக்கிறீர் என்பதை உணர்த்துகிறேன். சுமந்து காக்கிற தெய்வமாக நீர் உடன் இருக்கிறீர். உலகில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிற ஆண்டவர் நீர் பெரியவராயிருக்கிறேன். எனவே எந்த துன்பத்தையும் எதையும் தாங்கிக் கொள்ள வலிமையை, ஆற்றலை எங்களுக்கு தருகிறேன் என்ற நம்பிக்கையோடு நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பாக நாங்கள் பக்தியோடும் அர்ப்பணிப்போடும் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை பெறுவதற்கு துணையாக இருந்த அனைத்து வித தயாரிப்புகளையும் முன்னெடுத்த அத்துணை பேரை சிறப்பாக குழந்தை இயேசு அன்பியும் சூப்பராக முன்னாள் இந்நாள் இராணுவத்தினருடைய கூட்டமைப்பு இவர்களை சார்ந்த அத்துணை அன்பர்களை நீர் ஆசீர்வதி. இவர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றித்தார். வாழ்வில் சந்திக்கிற அத்தனை துன்பங்களிலோ அஞ்சாதே, நான் இருக்கிறேன், நீ தளராதே, நான் கடவுள் என்று சொல்லி உறுதிப்படுத்தவும் தொடர்ந்து அவர்கள் நம்பிக்கையோடு பயணிக்கவும் அருள்தார். இந்த வழி வழியாக எங்களை உம்முடைய கிறிஸ்தவ அழைப்பில் நிலைத்திருக்கவும் சிறப்பானதொரு வாழ்வினை மேற்கொள்ள வழி என்பது இன்றியமையாதது. இந்த வழியில் இருந்துதான் புதிய முயற்சிகள் கிடைக்கிறது, புதிய முன்னேற்றங்கள் தோன்றுகிறது, புதுமை நிகழ்கிறது. எனவே வழிகளை தாங்குகிற வல்லமையை இறைவன் தர வேண்டும் என்று நற்கருணை நாதனிடத்திலே மாண்புயர் தீபம் பாடி நாம் ஆசிரியர்.
உமது திருமண